நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி உயிரிழந்த விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளது, வெளிப்படையான விசாரணை நடந்து வருகிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டியளித்துள்ளார். மர்மமான முறையில் உயிரிழந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உடலுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மரணம் வருத்தம் அளிக்கிறது. விசாரணை முறையாக நடந்து வருகிறது. குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும். எந்த அரசியல் பின்புலத்தோடு அவர்கள் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார் என்று தெரிவித்தார். மாவட்ட தலைவர், என் அன்பு சகோதரர் திரு ஜெயக்குமார் தனசிங் அவருடைய இறப்பு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அனைவரையும் உறைய வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறோம். அதேபோன்று இன்று காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் சரியான முறையில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களை நம்புங்கள். அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை குற்றவாளியை உங்கள் முன் நிறுத்துவோம், சட்டத்தை முன் நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்களுடைய மாவட்ட தலைவருடைய உடலை இன்று அடக்கம் செய்துவிட்டு இந்த விசாரணையை காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து அணுவாக இதை நாங்கள் பரிசீலித்து ஆலோசித்து சட்ட நடவடிக்கையில் நாங்களும் அவர்களோடு சேர்ந்து ஈடுபடுவோம். மீண்டும் சொல்வதெல்லாம் இது எப்படிப்பட்டவர் யார் என்பது எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நேற்றுக்கும் தமிழக அரசிற்கும். தருமபுரியில் இடியுடன் கூடிய கனமழைக்கு ஒரு பெண் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 2 பெண்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, காரிமங்கலம் உள்ளிட்ட பல இடங்களில் 2வது நாளாக நேற்று இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. காரிமங்கலம் பகுதிகளில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் சென்றாயம்பட்டி கிராமத்தில் விவசாய நிலத்தில் ஆடு மேய்த்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த முனியப்பன் மனைவி கோவிந்தம்பாள், துளசி, மகேஸ்வரி ஆகியோர் அருகேயுள்ள அன்பழகன் என்பவருக்கு சொந்தமான மாட்டுக் கொட்டகையில் மழைக்கு ஒதுங்கி நின்றிருந்தனர். காற்றின் வேகத்திற்கு திடீரென கொட்டகையின் மேலிருந்த தகர ஷீட் பறந்து வந்து நின்று கொண்டிருந்த 3 பெண்கள் மீது விழுந்தது. இதில் கோவிந்தம்மாள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த துளசி மற்றும் மகேஸ்வரியை மீட்ட அக்கம் பக்கத்தினர் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மேலும் கொட்டகையில் கட்டப்பட்டு இருந்த 7 ஆடுகளும் உயிரிழந்தன. இதுகுறித்து காரிமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி அடுத்த கிழக்காடு ஊராட்சி மன்ற தலைவரிடம் 20 லட்சம் ரூபாய் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் உட்பட 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிழக்காடு ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள சந்திரசேகருக்கும் தென்காசி இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவரான கண்ணனுக்கும் ஏற்கனவே உள்ளாட்சி தொடர்பான மோதல் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி இரவு 11 மணிக்கு வீட்டில் இருந்த சந்திரசேகரை மர்ம கும்பல் ஒன்று சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றது. புகாரின் பேரில் விசாரணை நடத்தி மூளையாக செயல்பட்ட கண்ணன் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். பெண் ஒருவரிடம் சந்திரசேகர் நெருக்கமாக பேசியதாக கூறப்படும் வீடியோ, ஆடியோவை காட்டி மிரட்டி 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கண்ணன் மிரட்டியது விசாரணையில் தெரியவந்தது. தூத்துக்குடியில் பெண் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அவரது கணவர் உட்பட 2 பேரை போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள முத்தலாபுரத்தை சேர்ந்த தம்பதி பாலமுருகன், சந்தன மாரியம்மாள். இந்த நிலையில் சிங்கப்பூரில் பணியாற்றி வந்த பாலமுருகன் தான் சம்பாதித்த பணத்தை தனது மனைவிக்கு அனுப்பியுள்ளார். அந்த பணத்தில் தூத்துக்குடி கிருபை நகரில் சந்தன மாரியம்மாள் பெயரில் புதிதாக வீடு கட்டி வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெளிநாட்டு வேலையை விட்டு கடந்த ஓராண்டுக்கு முன்னர் சொந்த ஊர் திரும்பிய பாலமுருகனுக்கு சந்தன மாரியம்மாள் சமூக
சமூக வலைதளங்களில் பல்வேறு ஆண் நண்பருடன் பேசி வந்தது தெரியவந்தது. இதன் காரணமாக தம்பதி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த 6 மாதங்களாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு கிருபை நகரிலிருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சந்தன மாரியம்மாளை அங்கு வந்த பாலமுருகன் மற்றும் காளிமுத்து ஆகியோர் வழிமறித்து அரிவாளால் வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இருவரும் தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தென்பாகம் போலீசார் சந்தன மாரியம்மாள் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல் நிலையத்தில் சரணடைந்த பாலமுருகன், காளிமுத்து ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னையில் கஞ்சா போதையில் அராஜகம் செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட திமுக பெண் நிர்வாகியை வீடு புகுந்து வெட்டிய போதைக் கும்பலை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். வடசென்னைக்குட்பட்ட ஆர்கே நகர் வள்ளலார் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் 59 வயதான சரஸ்வதி. இவர் ஆர்கே நகர் மேற்கு பகுதி 38வது வட்ட திமுக கழக துணை செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கஞ்சா போதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதை சரஸ்வதி தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதியில் இருந்து அந்த இளைஞர்கள் கலைந்து சென்றனர். சிறிது நேரத்தில் சரஸ்வதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் மீண்டும் வந்த போதை இளைஞர்கள் தூங்கிக் கொண்டிருந்த சரஸ்வதியை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதை அறிந்த குடும்பத்தினர் சரஸ்வதியை உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சமீப காலமாக இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வரும் நிலையில் இதனை கவனத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை அரசு விரைந்து தடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.